ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கு பிக்சரை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம். பேபி எலிஃபண்ட், குட்டி யானை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பண்ண வேண்டியது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு களிமண் உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நான் பண்ணின மாதிரி நடுவில் கை வச்சு அழுத்தி இதெல்லாம் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கண் வைக்கிற ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி தான் கண் வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் கண். எதுவுமே நான் கற்றுக்கிட்டு செய்கிறது கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு தப்பு இருந்தால் ரொம்ப சாரி. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. இது தும்பிக்கை வைக்கிறேன். ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் களிமண் அட்டாச் பண்ணி ஜாயின் பண்ணி இப்போ வளைச்சி விட்டுட்டேன். லைட்டாக மெதுவாக வளைக்கணும், இல்லைனா உடஞ்சிடும். கட் பண்ணி விட்டாச்சு கொஞ்சோண்டு முனையில். இது ஹோல் தும்பிக்கையில் இருக்கும்ல, ஒரு 2 ஹோல். ஸோ அது இப்போ வாய் தான் வைக்க போகிறோம். வாய் தான் இப்போ வைக்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் எனக்கு கை போக மாட்டேங்குது. அதனால் நான் குச்சியிலேயே அப்ளை பண்ணி தண்ணியை அது வழியாக நான் அது பண்ணிட்டேன். ஸோ இப்போ தலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உடம்பு தான் பண்ண போகிறோம். அது உட்காந்துருக்கிற மாதிரி இல்லை போஸ் அது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ஏன்னா உட்காந்துருந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பின்னாடி உட்காரும்போது ஒரு மாதிரி உடம்பு வளையும்ல, அதுக்கேற்று தான் அங்கே அழுத்தி விட்டு வச்சுருக்கேன் ப்ரெஸ் பண்ணி. இப்போ உடம்பு இப்போ தலை வைக்கிற பகுதி தான் இது. ஸோ நான் வச்சு பார்த்துக்கிறேன். இது 2 உருண்டை, 4 உருண்டை, 4 பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது 4ம் காலுக்காக. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இது பியூர் நேச்சுரல் க்ளே இது. ஸோ நம்மளுக்கு ஒட்டுறதுக்கு தண்ணி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது நகங்கள், நெயில்ஸ் வச்சுட்டேன். இப்போ கால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அட்டாச் பண்ணிக்கலாம். டூத்பிக்கை வச்சு தான் அட்டாச் பண்ணுவேன். இப்போ கால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அட்டாச்சும் பண்ணியாச்சு. அதில் கேப் இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் மண் வச்சு பூசிட்டேன். இப்போ 2 காலையும் அட்டாச் பண்ணியாச்சு. இந்த கால் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இன்னொரு காலும் பண்ணணும். இப்போ மேலே இருக்கிற 2 கால் அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒட்டியாச்சு. அதையும் சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸோ இப்போ 4 காலும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ 2 பால்ஸ் காதுக்காக, காது மடல் இருக்குல்ல, யானையோட காதுக்காக
இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணியே விட்டுட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடுவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு அது ஒரு என்ன சொல்கிற விசிறி மாதிரி இருக்கணும். அது பாருங்கள், தலை வந்து நான் ஏற்கனவே அட்டாச் பண்ணிட்டேன். எப்படி கால் நம்ம டூத்பிக்கை வச்சு நான் அட்டாச் பண்ணணும் அதே மாதிரி தான் டூத்பிக்கை வச்சு நான் தலையையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ காதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். காதுக்கு வந்து டூத்பிக்கெல்லாம் வச்சு பண்ண முடியாது. ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் அதை வந்து நம்ம ஒட்டணும். ஸோ இப்போ 2 காதையும் நான் ரெடி பண்ணியாச்சு. 2 காதும் ஒட்டியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்காரு நம்மளோட பேபி எலிஃபண்ட். சூப்பராக இருக்காங்கல்ல. இது வந்து இப்போ காஞ்சியாச்சு. இது வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காயணும். ஃபஸ்ட்டு ஒயிட் அடிச்சிட்டேன், ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட்டு. அடுத்தது க்ரே கலர். க்ரே வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும்ல உங்களுக்கு. ஒயிட்டும் கொஞ்சம் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி க்ரே கலர் வரும். இப்போ வந்து கண் வச்சிடலாம். கண்ணும் வச்சாச்சு. கண்ணே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது பாருங்கள். நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது இந்த யானைக்குட்டி. காது மடல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த லைன் போட்டிருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் பிளாக் பண்ணிக்கிறேன். இப்போ லைட்டாக பிங்க் ஷேட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது பேபி எலிஃபண்ட் இல்லை, பேபினாலே பிங்க்கு தான். ஸோ லைட்டாக பிங்க் ஷேட் அங்கங்கே. பாருங்கள், நம்ம பேபி எலிஃபண்ட் ரெடி ஆகிட்டாங்க. சூப்பராக இருக்காங்க, பார்க்கவே அழகாக இருக்காங்க. இந்த நெயில்ஸுக்கும் கொஞ்சம் ஒயிட் கொடுத்துட்டேன். சூப்பராக இருக்காங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.